வந்து அந்த ஸ்டிக்கர் ஷீட்டோட ஒயிட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த லென்த்துக்கு வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு சாரீ ஃபுல்லாக இல்லை புர்காலாம் ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி எவ்வளோ டிசைன்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டிக்கர் ஷீட் அண்ட் ஒயிட் பேப்பரை நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் ப்ளவுஸ் பிட். ஸோ காட்டன் போடுறப்ப நம்ம டெஃபினட்டாக கொஞ்சம் ஹீட் வந்து ஜாஸ்தியாக தான் வைக்கணும். ஸோ இது காட்டன் ப்ளவுஸ் பிட். இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இது மேலே ஒரு கிளாத் போட்டு அயன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணலாம். ஸோ நான் அயன் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட்டு அந்த டிசைன் மேலே ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து மேக்ஸிமம் வந்து 15